إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனது கடமைகளில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று கொள்ளி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நமக்கு வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய நேரங்களை செலவழித்து அல்லாஹ்வுடைய நன்மையான காரியத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நமக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கியதற்காக நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனை போற்றி புகழ்ந்தவனாகவும் நமக்கு மார்க்க வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவர்களது கொள்கையை ஏற்று நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் நின்று நலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், பண்படுத்தும் ரமலான் என்கிற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை தங்களுக்கு முன்பாக தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். கணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஓரிரு நாட்களில், அதாவது நாளை நாம் பிறை தேட வேண்டிய நாளாகும். சனிக்கிழமை இரவு நாம் இந்த ரமலானுக்குரிய பிறையை தேட வேண்டிய நாளாகும். நாளை ஒரு கால் பிறை தென்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து நோன்பு நமக்கு ஆரம்பமாகிவிடும். நாம் நோன்பு இருக்கக்கூடிய நாளாக அது மாறிவிடும். ஒருவேளை நமக்கு நாளை பிறை தெரியவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரவு நாம் நோன்பு நோக்க
கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்படி மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோன்பை பற்றி நாம் அறிந்து கொண்டால்தான் இந்த நோன்பிற்கான சில தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள முடியும். இந்த நோன்பு எதற்காக வேண்டி நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம்தான், அல்லாஹ்வே சொல்லிவிட்டு யார் இந்த நோன்பை கடமையாக நமக்கு ஆக்கியிருக்கின்றானோ அவனே அதற்குண்டான காரணத்தையும் சொல்லிவிட்டான். ஆனால் இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு சமுதாய மக்கள் அல்லது முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய சிலர் கூட நோன்பிற்குண்டான காரணங்களை வேறு வேறாக சொல்லுவார்கள். பணக்காரவர்கள் பசியை உணர்வதற்காக வேண்டி இந்த நோன்பை இறைவன் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சில பேர் சொல்லுவார்கள். உடல் நலத்தை வருடத்திற்கு ஒரு முறை இப்படி நாம் பட்டினி கிடந்தால் உடல் நலம் சீராகிவிடும் என்று சில பேர் காரணம் சொல்லுவார்கள். இப்படி ஒரு சில காரணங்களை மக்கள் தான் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர இதை கடமையாக ஆக்கிய இறைவன் எதற்காக வேண்டி நோன்பை கடமையாக ஆக்கி இருப்பதாக சொல்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கு நோன்பை எவ்வாறு கடமையாக ஆக்கியிருக்கின்றேனோ அதே போன்று உங்களுக்கும் நான் கடமையாக ஆக்கியிருக்கின்றேன். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை நமக்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கின்றான் என்பதுதான் உண்மை. ஏன் ஒரு சில விஷயங்களை சில பேருக்கு சொன்னால் புரியாது. ஒருத்தர் சொல்றோம், என்னண்டு நல்ல முறையில நடங்க, இறைவனுக்கு அஞ்சுங்கள், அவனுக்கு பயப்படுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அப்படின்னு சொல்றேன்னு வைங்க, அவரு மனதளவில் மட்டும் தயாரானால் போதாது, சில நேரங்களில் அவர் உடலளவிலும் என்ன செய்யணும், தயாராக வேண்டும். அதற்குத்தான் இந்த நோன்பு என்கிற ஒரு கடமையை அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால், ஏன் இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக ஆக்க வேண்டும்? இத்தனை மாதங்கள் இருக்குதானே, முஹர்ரம் இருக்குது, சஃபர் இருக்குது, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான்லாம் இருக்குது, துல்காதா இருக்குது, துல்ஹஜ் இருக்குது. எல்லாத்தையும் விட்டது ஏன் இந்த ரமதானில் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன? இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது 40வது வயதிலே நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் தான். நபியாக அவர்கள் நீங்கள் நபி, இந்த அகில உலகத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி, உங்களுக்கு நபி என்ற ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீங்கள் அந்த பணியை தான் நீங்கள் செய்ய வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நல்ல வழிகளை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து போதிக்க வேண்டும். வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் நேர்வழிப்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுக்கு வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரான வழி அவர்களுக்கு கொடுத்தார். இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனை இறக்கி வைத்தார். இந்த ரமலான் மாதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையிலே இருந்த அல்லாஹுடைய தூதரை வந்து கட்டி அணைத்து ஓதுவீராக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உனது இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீ ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அல்லாஹுடைய தூதர், எனக்கு ஓத தெரிஞ்சவன் இல்லை அப்படின்னா, இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு நீ ஓதுவே அப்படின்னா உடனே அடுத்து அப்படியே வரிசையாக வஹி செய்து வர ஆரம்பிக்கின்றது. ஆக இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் இறங்கியதனால்தான் நாம் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கின்றான். அதையும் அல்லாஹ் ஒரு வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில்தான், இந்த ரமலான் மாதத்தில்தான் நாம் இந்த திருக்குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது நேரான வழி, எது அசத்தியமான வழி என்று பிரித்து காட்டக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இது மக்களுக்கு நேர் வழி காட்டும். இந்த திருக்குர்ஆனை யாரேனும் ஒருவர் எடுத்து படித்தால், எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் படித்தால், அவர் இறைவனை அறிந்து கொள்ளலாம், இஸ்லாத்தை அவர் அறிந்து கொள்ளலாம், அழகான ஒரு வாழ்வியலை அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நியாயமான மனிதனாக இருந்தால் இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படாதவராகவோ
நான் நேரான வழியில் வாழ வேண்டும், நான் எந்த ஒரு பொருளாகவே இல்லாத நிலையில் என்னை படைத்திருக்கின்றானே அவனை நான் வணங்க வேண்டும், அவனுக்குத்தான் நான் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பா. அதற்குத்தான் இந்த திருக்குரானை அல்லாஹ் என்ன சொல்கின்றான், ஹுதல்லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட திருக்குரான் என்று சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் இந்த ரமலான் மாதத்திலே இந்த நோன்பு என்பது நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நோன்பு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பண்படுத்துகிறது என்று சொன்னால், தொழுகையாக இருக்கட்டும், தொழுகைக்கும் அல்லாஹ் ஒரு டெஃபினேஷனை கொடுக்கிறான், என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றான், என்ன வாகிமிஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான மற்றும் தீய காரியங்களை விட்டு உங்களை தடுக்கிறது. எவர் ஒருவர் சரியான முறையில் தொழுகின்றாரோ, கோழி கொத்துவதை போன்று வேக வேகமாக தொழுகாமல், ஏதோ கடமைக்கு என்று தொழுகாமல், இது அல்லாஹிற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய கடமை, இந்த தொழுகையினால் நமக்கு இம்மை மற்றும் மறுமை நமக்கு ஏற்படுகின்றது, ஒரு மன அமைதி ஏற்படுகின்றது, அல்லாஹ்விடத்திலே பல்வேறு விதமான கூலிகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றது என்று நினைத்து ஒரு மனிதன் சரியான முறையில் இந்த தொழுகையை கடைபிடித்தான் என்று சொன்னால், அவனால் என்ன செய்ய முடியாது, பாவமான காரியத்தை ஈடுபட முடியாது. அவனது ஆள் மனது, அவனது உள் மனது அவனை தடுக்கும். என்னடா தொழுகவும் செய்யறான், மதுபானமும் குடிக்கிறான், என்ன மனுஷன்டா நம்ம அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு உள்ளுணர்வு என்ன செய்யும். யாரு வந்து என்ன செய்ய வேண்டியதில்ல, எப்ப தொழுகவும் செய்யற, இப்படி மதுபானமும் குடிக்கிறிய, நியாயமான வந்து இன்னொரு ஆள் வந்து நம்மள்கிட்ட கேட்க தேவையில்லை, நம்ம மனசே சொல்லும். இன்னும் நைட்டானா மதுபானம் குடிக்கிறோம், காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுக போறான், நீ என்ன மனுஷரி இப்படியா மார்க்கம் இருக்க சொல்லுது அப்படின்னு சொல்லி அவன் மனது அவனே என்ன செஞ்சிடும். அதான் சொல்லுவாங்கல்ல, மனசாட்சி கேள்வி கேட்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மனசாட்சி என்ன செஞ்சிடும். அது போன்றப்பா அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒண்ணு இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், விட்டுரும். ஒண்ணு தொழுகையை விட்டு விடுவான், சரி நம்ம கெட்ட வழியில போயிட்டோம் அதனால இனிமே தொழுகை வேணாம் அப்படின்னு சொல்லி தொழுகையை விட்டுட்டு அவன் தனது வாழ்க்கையை மிகவும் மோசமான ஒரு பாதையில் அமைத்துக் கொள்வான். இல்ல நம்ம இந்த ஹராமான காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு நாம் என்ன செஞ்சிருவோம், நேரான வழியில் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், தொழுகைக்கு வந்து விடுவான். இது தொழுகைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சக்தி. அதே போன்றுதான் இந்த நோன்பிற்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி என்று சொன்னால், இந்த நோன்பு வைப்பதற்குண்டான நோக்கமே நமக்கு நாமே ஒரு பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரீட்சை என்று சொல்லலாம். நோன்புடைய அமல் எப்படி இருக்கிறது, அல்லாஹ் எப்படி கடமையாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், காலை ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதிலே இருந்து அடுத்து மகரிபுக்கு பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள், ரொம்ப சிம்பிளான கட்டுப்பாடுகள். என்ன, ஒன்றும் கிடையாது, சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, இது அடிப்படையான கட்டுப்பாடு. மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அடுத்து யாரேனும் சண்டைக்கு வந்தால் கூட, பொதுவாக வந்து மார்க்கத்துல ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து அநியாயமா நடக்கிறாருன்னு வைங்க, நம்மளை வந்து திட்டுறாருன்னு வைங்க, நம்மளை வந்து அடிக்கிறாருன்னு வைங்க, மார்க்கத்துல என்ன இருக்குது, நாமும் அவரை பதிலுக்கு தாக்கலாம், நாமும் அவரை பதிலுக்கு திட்டலாம். அதே அளவு நாமும் அவரை என்ன செய்யலாம், பதிலுக்கு தாக்கலாம், பதிலுக்கு திட்டலாம். அவர் எந்த அளவிற்கு நமக்கு அநீதம் செய்கிறாரோ, எந்த அளவிற்கு நம்மை காயப்படுத்துகிறாரோ, அந்த அளவிற்கு அவரை நாமும் என்ன செய்யலாம், காயப்படுத்தலாம். இது வந்து இயற்கையாகவே மனிதன் வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வந்து காத்துக்கொள்வதற்காக இறைவன் வரைக்கும் ஒரு சின்ன அனுமதி. ஆனால் அந்த அனுமதியை கூட இந்த நோன்பு காலங்களிலே, நீ என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நான் கூட வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன், இந்த பயிற்சி மற்ற மாதங்களிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனக்கு உன்னை அடிப்பதற்கு சக்தியே இருந்தாலும் கூட நான் இந்த மாதத்தில் நான் நோன்பு வைத்துக் கொண்டு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அது பாவம் என்று சொல்கின்றது. அப்ப இதுதான் ஒரு நோன்பாளியுடைய முக்கியமான அம்சமாகும். இப்ப நம்ம எப்படி இந்த நோன்பு பண்படுத்துகிறது என்று சொன்னால், காலையில என்ன செய்யறாரு, ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், வச்சுட்டா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஆண்கள் வெளியே வேலைக்கு போயிடுவாங்க,
பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, குழந்தைகள் பள்ளிக்கு போவாங்க, குழந்தைகள் சில பேர் வீட்டிலேயே இருப்பாங்க. இப்போ நாமெல்லாம் ஒரு அமலை நாம் சுமர்ந்திருக்கின்றோம். இந்த அமலோடு தொழுகை என்பது ஒரு நிமிடங்களில் முடிந்து விடக்கூடிய ஒரு அமல். ஒரு 10 நிமிஷம் தொழுகுவோம் என்ன, அல்ல ஒரு 5 நிமிஷம் தொழுகுவோம், அவ்வளவுதான். அதோட என்ன செஞ்சிடும், அந்த அமலை விட்டு வெளியே போயிடுவான். இது ஒரு கிட்டத்தட்ட அரை நாட்கள் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இந்த நோன்பு என்ற அமல் நம்ம கூட எத்தனை நாள் இருக்குது? பாதி நாள் நம்ம கூட தான் இருக்குது. 12 மணி நேரம் என்று சொன்னால், சில நேரங்கள் 12 மணி நேரம், சில மாதங்கள், சில நேரங்களில் 14 மணி நேரம், சில நாடுகளில் 18 மணி நேரம், இப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு மனிதன் என்ன செய்யறான்? இருக்கின்றார், வீட்டிலே இருக்கிறார். அவருக்கு என்ன ஆகுது? பொதுவாக நோன்பு காலங்கள்ல பசி எடுக்காது அதிகமா. ஏனென்று சொன்னால் பசிக்காத அளவுக்கு என்ன செஞ்சிருவோம்? நல்லா சாப்பிட்டுருவோம். அதே நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்டுருவோம். ஒரு ஒரு நம்மளுக்கு உடம்பு அதுக்கு ஒத்துழைச்சிடும். ஆனால் எதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று சொன்னால், எதை நாம் சிரமமாக கருதுவோம் என்று சொன்னால், இப்போ ஒரு வேலையை வெளியே போறோம்னு வைங்க, வெயிலுக்குள்ள தண்ணி தாகம் எடுக்கும். இப்ப தண்ணியை யாருக்கும் தெரியாம நம்ம குடித்துக் கொள்ளலாமா? யாருக்கும் தெரியாமலும் குடித்துக் கொள்ளலாம், யாருக்கும் தெரிந்தும் குடித்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் யாருக்கும் தெரிந்து கொடுத்தாலும் என்ன செய்யறது இல்லை, யாருன்னு என்ன செய்ய போறது இல்ல. எப்ப நீ என்ன நோன்பு வைக்கிறேன் கேட்க போறது இல்லை. கேட்டாலும் நான் நோன்பு வச்சா உனக்கு என்ன, வைக்காட்டா உனக்கு என்ன, நம்ம என்ன செய்யலாம்? திருப்பி கேட்டுடலாம். ஏன்னா நோன்பு என்பது மனிதனுக்காக வைக்க வேண்டியது இல்லையே, அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். அப்ப தனியாக இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? ஒரு சபலம் வரும். என்ன? பொதுவாக பாவங்கள் எல்லாம் தனிமையில் இருக்கும் போதுதான் நடைபெறும். பாவமா மக்களாக இருக்கும் போது ஒரு மனிதன் செய்ய மாட்டான், துணிஞ்சு பாவம் செய்ய மாட்டான். யாராச்சும் தான் சொல்லுவாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, நம்மளுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படும், அப்படிலாம் என்ன செய்வாங்க? பயந்து கொண்டு பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க? தனிமை பப்ளிக்கா எந்த தீயதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தனிமையில் இருக்கும் போது நம்ம வீடு தானே, வீடு பூட்டி தான் கிடக்குது, யாருமே இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்லா அழகான ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, எடுத்து ஒரு கிளாஸ் அடிச்சோம் அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது? ஊர்ல உள்ள எவன் நம்மளை கேள்வி கேட்க முடியும்? நல்லா அழகா குடிச்சு போட்டு ஜம்முன்னு போய் என்ன செய்யணும்? சாயங்காலம் நோம்பாளி மாதிரி உட்காந்துக்கிட்டு நோம்பு தரட்டும் வந்துட வேண்டியதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. நோம்புக்கு நோம்பாவும் போச்சு, ஜூஸுக்கும் ஜூஸாவும் போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாமா இல்லையா? ஆனால் இது பாருங்க, ஒரு சாதாரண ஒரு காரியம் தானே. அதாவது நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறது ஹராமா? ஹராம் கிடையாது, ஹலால். நம்ம பொருளை நோம்பு இல்லாத மாசம், நோம்பு இல்லாத நேரத்துல நம்ம குடிச்சுக்கலாமே. அல்லாஹ் என்ன செய்யல? மதுபானம் குடிக்க கூடாதுன்னு சொல்லல நோம்பு காலங்கள்ல. அல்லாஹ் நமக்கு எப்பொழுதும் குடிக்கக்கூடிய சாதாரண தண்ணீரை கூட என்ன செய்யறான்? ஹராம் ஆக்கி வச்சு. எதுக்கு என்று சொன்னால், ஹராம் பா உனக்கு. இப்ப ஏன் நீ அதை டெஸ்ட் பண்ணி அதுல பாஸ் ஆகிறியா நான் பார்க்கணும்ல, ஏன் சொல்லு பேச்சு நீ கேட்கிறியா இல்லன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் எப்பொழுதும் ரெகுலராக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவை கூட என்ன செஞ்சிடறான்? நிப்பாட்டி வச்சிருக்கோம். சரி, நமக்கு அந்த நேரத்தில் என்ன மனசுல நம்ம எப்படி பண்படுகிறோம் என்று சொன்னால், ஊர்ல உள்ள எவனும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நம்மை படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இந்த ஜூஸ் குடிச்சா அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியத்தானே செய்யும். அவனை நம்மளை ஏமாத்த முடியாது, அவன் கண்டறத நம்ம தப்பிக்க முடியாது. இப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு பாருங்க. இந்த பயிற்சி நாம் ஆழமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தனிமையில என்ன செய்ய மாட்டோம்? பொதுவாக எந்த தப்புமே நம்ம செய்ய மாட்டோம். ஒரு மனிதன் தனிமையிலேயே தவறு செய்யவில்லை என்று சொன்னால், அதே மாதிரி என்ன சொல்லுது? நம்ம மனைவியாக இருந்தால் கூட, ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட, அவங்களுக்கு பகல் நேரத்துல இந்த நோன்பு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம மட்டும்தானே இருக்கிறோம், இல்லறத்தில் ஈடுபடுவோமே அப்படின்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? துணிய மாட்டார்கள். ஏன்? ஹலால் தான் அவருக்கு, அவருடைய மனைவி ஹலால் தான், அவருக்கு அவரது கணவன் ஹலால் தான், ஆகமாக்கப்பட்டவர் தான். ஆனாலும் கூட இறைவன் இந்த நேரத்தை நமக்கு தடை செய்திருக்கின்றான். அப்ப இப்பேற்பட்டவர் என்ன செய்வார்? எப்படி அந்நிய பெண்களை பார்ப்பார்? அந்நிய பெண்களை எப்படி அடைந்து கொள்வதற்கு எப்படி முயற்சி செய்வார்? அந்நிய பெண்கள் ஒரு ஆணுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டவர்கள். அப்ப அந்நிய பெண்களை என்ன செய்ய மாட்டாரு? ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். அந்நிய பெண்களுடன் தவறாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய மாட்டார்.
கற்பழிப்ப இந்த என்ன சொல்றது, இந்த பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. ஒரு மனிதன் இன்னைக்கு பாருங்க என்னமோ சட்டம் போடுறாங்க, ஆனால் ஏதாச்சும் அந்த சட்டத்தினால் இது சில விஷயங்களை வந்து தடுக்க முடியுதா? அதுக்குதான் அந்த காலத்துல, ஆனால் சட்டத்தை கடுமையாக ஆக்கினால் கண்டிப்பா என்ன செய்யலாம், தடுக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு திருமணம் முடித்தும் ஒரு விபச்சாரம் செய்கிறார் என்றால் அவருக்கு மரண தண்டனை. விபச்சாரம் செஞ்சாரா மரண தண்டனை, அதாவது விரும்பி செஞ்சாரா மரண தண்டனை. அப்போ அவர் வந்து ஒரு ஒரு பெண்களை அத்துமீறார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக நல்ல மரண தண்டனை கொடுக்கலாம். அப்படி ஒரு 10 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தால் பெண்கள் மீது நடத்தக்கூடிய இந்த அடிச்சாட்டியங்கள் வந்து தொடருமா? தொடராது. திருடுகிறான், அவனுக்கு கையை விட்டன அடுத்து திருடுவானா? இன்னொருத்தன் திருடுவானா? திருட மாட்டான். ஒருத்தன் கொலை செய்கின்றான், கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுத்தால் இன்னொருவன் கொலை செய்வானா? இப்படி தண்டனைகள் ஒரு பக்கம் கடுமையானாலும் கூட ஓரளவு என்ன செய்ய கட்டுப்பாட்டு வச்சிருக்கணும். ஆனால் முழுவதுமாக எப்பொழுது ஒரு தவறுகள் நடக்காமல் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தானாகவே திருந்து விட்டான் என்று சொன்னால், அதுதான் சொல்றாங்க, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது பாட்டு தான் பாடி இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, அவன் திருந்திட்டான. அப்ப திருந்துவதற்குத்தான் இந்த மாதம் நமக்கு அன்பளிப்பாக ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்திருக்கின்றது. இந்த மாதத்தில் தான் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும், செய்து கொள்ள முடியும். இப்ப சில பேருக்கு என்ன ஒரு மனநிலை இருக்கும் என்று சொன்னால், இப்ப இந்த மாசத்துல என்ன செய்வாங்க, 5 நேர தொழுக வராதவங்க கூட இந்த மாசத்துல அதிகமா தொழுக வருவாங்க. அப்ப ரெகுலரா எப்பயும் தொழுகுவாங்கல்ல, அவங்க என்ன செய்யறது, அவங்கள பார்த்து என்ன இந்த புது தொழுகையாளிகளா அப்படின்னு அவர்களை சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர் என்ன செய்வாங்க, ஏளனமாக கூட பார்ப்பாங்க. சில பேர் கேலி கூட பண்ணுவாங்க, இந்த ஒரு மாசத்துக்கு வருவேன் அவ்வளவுதான், அடுத்து 11 மாசம் எனக்கு எங்கேயும் ஒன்றும் தெரியாது. சில பள்ளிவாசலோட சிம்மா அவருக்கு இதா கூட வெட்டி போட்டிருப்பான், என்னண்டு காணவில்லை, தொழுகையாளிகளை காணவில்லை. நோன்பு ஒரு மாசம் ஃபுல்லா என்ன செய்வாங்க, தொழுகை வந்தாங்க, அவங்கள காணவில்லை, யாரேனும் இருந்தால் கண்டுபிடித்து தாருங்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க, சும்மா ஒரு கேலிக்காக வேண்டி இப்படி சில பள்ளிவாசல்கள்ல நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இருப்பதாக சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் பரப்பப்படுகிறது. ஆனால் நாம் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. ஏன், ஒரு இந்த மாதம் என்பது இந்த எதற்குண்டான மாதம் தான், பயிற்சிக்குண்டான மாதம் தான். இந்த மாதத்தை அவர் வந்து பயிற்சி பெற்று ஒரு 10 பேர் இதுல பயிற்சி பெறான்னு நினைக்கிறேன், ஒரு 2 பேர் திருந்தட்டுமே, அட ஒரு ஆள் திருந்தட்டுமே, ஒரு ஆள் தங்களது லைஃப் ஸ்டைல மாத்தட்டுமே, அவன் குடும்பமே மாறிடும், அவர் குடும்பத்தை வாழையறிவாராக எல்லாமே மாறும். இதற்காக வேண்டிதான் இந்த நோன்பை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அப்ப அடிப்படை நாம் இந்த நோன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்ன என்று சொன்னால், இந்த நோன்பு வைப்பதனால் நமக்கு உடல் ரீதியான நாம் என்ன செய்யணும், தூய்மை அடைஞ்சிடறோம். இப்ப உடல் ரீதியாக இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், விஞ்ஞானிகள் அந்த காலத்துல வந்து நோன்பு வச்சா உங்களுக்கு உடல் ரீதியா நன்மை என்ன செய்யப்படல, சொல்லப்படல, குர்ஆன்லயும் சொல்லப்படல, ஹதீஸ்லயும் சொல்லப்படல. ஆனால் இன்று விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், நீங்க யூடியூப்ல திறந்து நோன்பு வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு நீங்க போட்டு அடித்து பாருங்க, அல்லது நோன்பு வைப்பதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் இப்படியே போடுங்க, நோன்பு வைப்பதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சும்மா நீங்க அடிச்சு பாருங்க. இன்னைக்கு பல்வேறு சமுதாயங்கள்ல வந்து விரதம் இருக்கிறாங்க. சில விரதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, சில பேர் மாமிசம் மட்டும் சாப்பிட மாட்டோம் அப்படிம்பாங்க, அது அவர்களது விருப்பம். சில பேர் வந்து என்ன செய்வாங்க, ஒரு சில பொருட்களை சாப்பிட மாட்டோம், ஒரு சில ஜூஸ், எந்த சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம், வெறும் தண்ணி ஜூஸ் உண்டா குடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற விரதம். சில பேர் என்ன செய்வாங்க, 2 நாள் 3 நாள் தொடர்ந்து எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற விரதம் இருப்பாங்க. ஆனால் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, இருக்கிறதுலே சிறந்த விரதம் எது என்று சொன்னால் இந்த நோன்பு தான். இந்த நோன்பு நாம காலையில இருந்து ஒரு 12-14 மணி நேரம் நம்ம வைக்கிறோமே, நாம் காலையில் சகர் சாப்பாடக்கூடிய சாப்பாடு வந்து என்ன செஞ்சிருது, ஒரு 6-7 மணி நேரத்துல என்ன செஞ்சிடும், அது ஃபுல்லா ட்ரை ஆயிடும், அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அடுத்து பசி வரக்கூடிய அந்த தாகம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம உடல் என்ன செய்யுது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை ஃபுல்லா சேர்த்து வச்சிருக்கிறோம்ல, 360 330 நாள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த கொழுப்பை ஃபுல்லா என்ன செய்யுது, அப்படியே கரைக்குது. கரைச்சு என்ன செய்யுது, அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு நம்ம நினைச்சுக்கிறேன்.
சில பேர் உடல் ஆரோக்கியத்திற்காக நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு நோன்புக்குண்டான கூலி வழங்கப்படாது. நோன்பு என்பது இறையச்சத்திற்காக வேண்டி நான் வைக்கிறேன் என்று ஒருவர் வைத்தால்தான் இந்த இறையச்சத்திற்குண்டான கூலி கிடைக்கும். மற்றபடி நான் ஃபிட்னஸுக்காக வேண்டி, சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க, என்னட்டு நோன்பு வச்சா உடம்புக்கு நல்லதுனப்பா அதுக்கான வைக்கிறேன், இதை சான்ஸ் அப்படி அப்படி செஞ்சா இப்போ ஒருத்தன் வருகிறான், தொழுகிறான். தொழுகிறது எதுக்காக வேண்டி? குனிறோம் நிமிடுறோம், அது ஒரு எக்ஸசைஸ் தானே. யோகாசனம் மாதிரி அது ஒரு எக்ஸசைஸ் தானே. நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுதா அவருக்கு என்ன கூலிதான் கிடைக்கும்? உடற்பயிற்சி செய்த அந்த நன்மை தான் கிடைக்கும். இறைவன்ட்ட கூலி கிடைக்குமா? கிடைக்காது. அதே போன்று பசியாலும் தாகத்தாலும் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹுடைய இறையச்சத்திற்காக நம்ம அதை செய்யணுமே தவிர இந்த உடலில் ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. ஆனாலும் கூட இறைவன் என்ன செய்கின்றான்? நமக்கு உடலில் அளப்பரிய மாற்றங்களை தருகின்றான். நிறைய ஆய்வுகள் சொல்லுது. அப்ப அது ஒரு நன்மையா இருந்தது. அடுத்தபடியாக இந்த நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள்ட்ட இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த நோன்புனால நான் உன்ட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? நீ தீய பேச்சுக்களை விடணும், தீய செயல்களை விடணும். நீ இதை ரெண்டையும் விடாம நீ நோன்பு வச்சுன்னு வையே, உன் நோன்பு சேர்த்துக்கிறப்படாது அப்படிங்க. எப்படி? நபி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் இதா கௌலி ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. எவர் ஒருவர் தீய பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப அல்லாஹ் நம்மளிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? பசியாக இருப்பதோ தாகித்திருப்பதோ சரி, நம்ம சாப்பிடாம இருக்கிறா அல்லாஹ்வுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுதா? இறைவனுக்கு ஏதாச்சும் நன்மை ஏற்படுதா? கிடையாது. நாம் திருந்த வேண்டும், நாம் மாற வேண்டும், நமது வாழ்வியல் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான், நமக்காக வேண்டிதான் இது கடமையாக ஆக்கியிருக்கிறானே தவிர இதனால் இறைவன் எந்த அமல்களினாலும் இறைவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்? அல்லாஹு ஸமத், அவன் தேவைகள் அற்றவன். அல்லாஹ் யாரு? மனிதர்களுடைய எந்த தேவைகளும் அற்றவன். நாம தான் யாரு? தேவை உடையவன். காலையில் எந்திரிச்ச உடனே பல தேவைகள் இருக்கு நமக்கு. தண்ணி குடிக்கணும், பல்லு வளர்க்கணும், பிரஷ் எடுக்கணும், இப்படி பல தேவைகள் இருக்கு. ஆனா இறைவனுக்கு தூக்கம் இருக்கு, எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட இறைவன் சொல்கின்றான், நீ திருந்தன் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இப்ப இந்த நோன்பை வச்சிருக்கிறேன், இதை வாய்ப்பை எடுத்து நீ திருந்திக்க அப்படிங்கிறான். எனவே இந்த நோன்பை என்ன செய்யணும்? நாம் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, சரி, ஏன்னா உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு என்றால் இதுதான் வாய்ப்பு. ஆனா என்ன செய்யறாங்க தெரியுமா? மக்கள் நிறைய பேர் இது இளைஞர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இதை வேற ஒரு ஹாபிட்டா மாத்திடுறாங்க. எப்படி? நோன்பு வைப்பாங்க, பகல் ஃபுல்லா என்ன செய்யறது? உறங்கிடுறது. பகல் ஃபுல்லா என்ன செய்வான்? உறங்கிடுவான். இரவு நேரம் என்ன செய்ய மாட்டான்? தூங்கவே மாட்டான். சரி பா, என்ன செய்யறாரு இரவு நேரத்துல? கியாமுல் லைல் தொழுகிறாரா, இரவு தொழுகை தொழுகிறாரா அப்படின்னு போய் பார்த்தோம்னா வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு. எங்கேயாச்சும் உட்காந்து மொபைல் உட்காந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு. சஹருக்கு தான் போவாரு வீட்டுக்கு. சாப்பிட்டு என்ன செய்வாரு? சுபூத்துலா படுத்துருவாரு. அதோட பாய் என்ன செய்யலாம்? நுகருக்கு தான் பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும்? இது எதுக்குப்பா இந்த நோன்பு? இது யாருக்காக? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்? தீயதுகளை செய்து கொண்டே நன்மை, பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லைங்கிறான. அப்ப இரவுல என்ன செய்யறது? இரவில் நின்று வணங்கத்தான மார்க்கம் சொல்றது. பகல்ல நோன்பு வைங்க. நோன்பு மாசத்துல என்ன செய்யணுங்க? பகல்ல நோன்பு இருக்கணும். நோன்பு இருக்கிற நேரத்துல நமக்கு கடமையாக ஆக்கப்பட்ட தொழுகையில் தொழுகணும். இப்ப இரவுல முடிந்தால் நின்று வணங்குங்கள். ஆக்சுவலி நின்று வணங்கணும். முடியலையா? அட்லீஸ்ட் போய் தூங்காது செய்யலாம். என்ன செய்யலாம்? நன்மை செய்யணும். அல்லது எதுவுமே செய்யாம என்ன செய்யலாம்? போய் தூங்காது செய்யலாம். அது ஒரு நன்மை. தீமை செய்யாம இருக்கிறது ஒரு பெரிய நன்மை தான். ஆனா என்ன செய்வாங்க என்று சொன்னால் இளைஞர்கள், அது பெற்றோர்கள் கூட என்ன செய்யறது இல்ல, அப்பேற்பட்ட பிள்ளைகளை கண்டிப்பது கிடையாது. ஆமா, நானும் 2 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்குது, சமையல் பண்ண வேண்டியது இருக்குது, இவன் இந்த ஒரு 2 மணி நேரம் தூக்கி என்ன செய்ய போகுது அப்படின்னு என்ன செய்யறாங்க? விட்டுறாங்க. அவர் இரவு முழுக்க எங்க போறாரு, என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு கேரியும் கிடையாது. அதிகமாக மற்ற நாட்களை விட இந்த மாசம் தான் அவன் என்ன செய்யறான்? அதிகமா வழிகட்டு போறான். திருந்த வேண்டிய ஒரு மாதத்தில் என்ன செய்கின்றார்? அதிகமாக வழிகட்டு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றிவிடக்கூடிய ஒரு இழிவான நிலையில் இந்த சமுதாயம் இருக்கிறது. அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அதை கண்டிப்பதில்லை, சமுதாய தலைவர்களும் அதை கண்டிப்பதில்லை, யாரும் கண்டுகொள்வதில்லை.
எவன் எப்படிப்பட்ட படம் கேட்டுக்கிட்டு போனா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. இது ஒரு பெரிய சமுதாயத்தில் நாளைக்கு என்ன செஞ்சிடும், பெரிய வழிகேட்டில் போய் விட்டுரும். எனவே இந்த ரமலான் மாதத்தை அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு, முதல்ல நம்ம அல்லாஹ் ஹயாத்தோட வச்சிருக்கிறான, இந்த ரமலான் மாதத்தில் ஹயாத்தோடு இருப்பவர்கள் அடுத்த மாதத்தில் இருப்போமா என்று தெரியாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, போன வருஷம் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த வருஷம் யார் யார் இல்லைன்னு பாருங்க. ஏன், காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே, மாலை பொழுதை அடைந்து விட்டால் காலை பொழுதை எதிர்பார்க்காதே. எப்போ எவன் இருப்பான், எப்போ மோதப்பான்னு தெரியாது. எனவே இந்த வாய்ப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அழகான முறையில் பயன்படுத்தி அதனுடைய முழு பலனையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். ஒன்று, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 28 இன்றைய தினம் மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை சமூக வலைதளங்களிலே எக்ஸ் தள பகுதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது புகழையும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளையும் நாம் ஒரு பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றால் யார், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவர்கள் இளமை வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் குடும்பத்தை எப்படி நடத்தினார்கள், அவர்களது கொள்கை உறுதி எப்படி இருந்தது, அவர்களது பகுத்தறிவு தந்தை என்று இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க. உண்மையான பகுத்தறிவு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களது கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்குண்டான ஒரு சமூக வலைதள பிரச்சாரம் இன்ஷா அல்லாஹ் இன்று தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் ராமநாதபுரம் ஆரம்பி தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் எக்ஸ் தள பக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் இன்று நடைபெற இருக்கின்றது. உங்களது அந்த பொன்னான நேரங்களை இந்த மார்க்க விஷயத்திற்காக வேண்டி உங்க எக்ஸ் தளத்துல போய் ஆர்எம்டி டிஎன்டிஜே அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய கண்டென்ட்டுகளை நீங்கள் ரீட்வீட் செய்தால் போதும். அதுல வரக்கூடிய அந்த விஷயங்களை ரீட்வீட் செய்தால் போதும். இது ஒரு அறிவிப்பு. இது நீங்களும் செய்யுங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் நீங்கள் எடுத்து வையுங்கள். அடுத்தபடியாக இந்த ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு வருடமும் நாம் மஸ்ஜிதுர் ரய்யானிலே எப்படி இரவு தொழுகை நடத்துவோமோ, நோன்பு கஞ்சி காய்ச்சி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்வோமோ, அதே போன்றே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதமும் நோன்பு கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கும், இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கும், இரவு தொழுகை நடத்துவதற்குண்டான அந்த இரவு தொழுகை ஏற்பாடும் நாம் செய்திருக்கின்றோம். எனவே அதற்குண்டான நோன்பு கஞ்சி மற்றும் இஃப்தாருக்குண்டான செலவு மாதம் ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பு கஞ்சி காய்ச்ச விருப்பம் உள்ள சகோதரர்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்புகளை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழ்ந்து மறையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி இந்த ஜும்ஆவை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சஃபை நேராகவும் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மொபைல் போன்களை சைலண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர்.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى
وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله ربنا ولك. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله استغفر الله. اللهم أنت السلام والسلام عليك. எத்தனை மணிக்கு வச்சான்? இஷா முடிஞ்சு 8:00 போப்போம். இஷா எத்தனை மணிக்கு? 7:51. அதான் எத்தனை மணிக்கு வச்சிருவோமா?